இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன வேணுமா? மஷ்ரூம் தொன்ன பிரியாணி. தொன்ன பிரியாணி. அப்ப எனக்கு எக்ஸ்ட்ராவே வைங்க. எப்பவும் ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் ஒரு தடவை இந்த மாதிரி மஷ்ரூம் தொன்ன பிரியாணி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க இன்னும் வேணும்னு கேட்டே வாங்கி சாப்பிடுவாங்க. செய்வோமா? இதுக்கு கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் கூட மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தேவையான உப்பு, தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ் கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மேரினேட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்தது அரிசியை சேர்த்துட்டு அரிசியும் தண்ணியும் லெவலாக வந்தது மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா கம கமன்னு தொன்ன பிரியாணி ரெடி.